வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 10 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம அபிராமி இருக்காங்கல்ல, அவங்க நேரா கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடுறாங்க. என் புள்ள இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு நான் ரொம்ப பயந்து போனேன். ஆனா நல்ல வேளை என் புள்ள இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு ரேவதியோட கழுத்துல தாலி கட்டிட்டான். தீபா கடைசியா சாகும் பொழுது கார்த்திகிட்ட ஒரு வாக்கு வாங்கினா, கார்த்தி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு. ஆனா கார்த்திக் கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே இல்லை. ஆனா இப்ப கார்த்திக் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு ரேவதியோட கழுத்துல தாலி கட்டினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே கார்த்தியோட லைஃப்ல எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான், சாமுண்டீஸ்வரி மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. கடவுளே, நீங்க தான் வந்துட்டு எப்படியாவது சாமுண்டீஸ்வரியோட மனசை மாத்தி சீக்கிரம் இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு நம்ம அபிராமி வந்துட்டு சாமி கும்பிடுறாங்க. அப்ப பரமேஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. பரமேஸ்வரி அபிராமிய பார்த்து, நாச்சியா, உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னு கோவில் கோவிலா சாமி கும்பிடுற போல அபிராமி சொல்றாங்க. இல்லையா பின்ன, என் புள்ள கல்யாணமே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். சாமுண்டீஸ்வரியே அவ கையால தாலி எடுத்து கொடுத்து இந்த கல்யாணத்தை நடத்தி முடிப்பா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, நாச்சியா, நீ ரொம்ப சந்தோஷப்படாத. சாமுண்டீஸ்வரிக்கு மட்டும் என்னோட பேரன் தான் கார்த்தி அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ பொண்ணோட வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு கண்டிப்பா கார்த்திய வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு கொஞ்சம் கூட தயங்க மாட்டான். ஏன், கார்த்திய கதைய முடிக்கிறதுக்கு கூட அவ தயங்க மாட்டான். அதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, அததான் ஃபர்ஸ்ட் யோசிக்கணும் நாச்சியா. அப்ப அபிராமி சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, என் பிள்ளைக்கு எந்தவித ஆபத்தும் வரக்கூடாது. அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருமா, கார்த்தி அங்க இருக்கான், நம்ம இங்க இருக்கோம். என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி நமக்கு தெரியுமா? இத கேட்டதும் அபிராமி சொல்றாங்க, அம்மா, நான் கண்டிப்பா கார்த்தி கூட இந்த நேரத்துல இருக்கணும். நான் சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போயிடவா? அன்னைக்கு நான் எப்படி இருப்பேன்னு தெரியுமா? பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு நாச்சியா, நீ போனீன்னா அபிராமி நீ தான் அபிராமி அப்படிங்கிறத சாமுண்டீஸ்வரி கண்டுபிடிச்சிடுவா, அப்புறம் பிரச்சனை தான். நீ போகாத. அபிராமி சொல்றாங்க, அம்மா இல்லம்மா, என்ன கண்டிப்பா அன்னைக்கு தெரியாது. இத வச்சே நான் எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு என் பிள்ளைக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நான் காப்பாத்திடுவேன். அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, நீ அப்படிதான் சொல்ற, ஆனா எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நீ போனீன்னா சாமுண்டீஸ்வரி உன்னை கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் கார்த்தி நம்மளதான் பேசுவான், பாத்துக்கோ. அபிராமி சொல்றாங்க, அம்மா, என் பிள்ளை என்ன பேச மாட்டான், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பேசுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு, அக்கா, என்னக்கா நினைச்சுக்கிட்டு இருக்க? இங்க பாரு, நமக்கு எப்படி சொந்தக்காரவங்க இருக்காங்களோ அதே மாதிரி இந்த டிரைவர் ராஜாவுக்கு சொந்தக்காரவங்க இருப்பாங்கல்ல. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, நான் உன்கிட்ட இத்தனை தடவை சொல்றது, அவரு இந்த வீட்டோட டிரைவர் கிடையாது, அவர் இந்த வீட்டோட மாப்பிள்ள, ஞாபகம் வச்சுக்கோ. சந்திரா சொல்றாங்க, சரிக்கா, மாப்பிள்ளதான், ஒத்துக்கிறேன். உனக்கு எப்படி சொந்தக்காரவங்க இருக்காங்களோ அதே மாதிரி அந்த டிரைவர் ராஜாவுக்கும் சொந்தக்காரவங்க இருப்பாங்கல்ல. எப்ப கேட்டாலும் அம்மாவை பத்தியோ இல்ல அவன் சொந்தக்காரவங்களை பத்தியோ வாயே திறக்க மாட்டேங்கிறான். அத பத்தி நீ கொஞ்சமாவது கேக்குறியாக்கா? அத பத்தி சுத்தமா நீ கேட்கவே மாட்டேங்கிறியே. என்ன நினைச்சுக்கிட்டே இருக்க? ரேவதிக்கும் அந்த டிரைவருக்கும் கல்யாணம் ஆகிருச்சு, இன்னுமே அவனோட அம்மாவை நீ இங்க கூப்பிடாம இருக்கியே, நீ என்ன யோசனையில இருக்க? அப்பதான் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, இந்த விஷயத்த பத்தி நான் யோசிக்கவே இல்ல. சந்திரா சொல்றாங்க, பாத்தியா, இதுக்குதான் நான் வேணுங்கிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனா நீ மட்டும் எப்படி இந்த டிரைவர் ராஜாவை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற முடிவை என்கிட்ட எப்படி சொல்லாம மறைச்சேன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியலக்கா. அப்ப முன்னாடி மாதிரி இல்ல. இப்ப எல்லாம் நீ என்கிட்ட எந்த விஷயத்தையுமே ஷேர் பண்றது கிடையாது. அப்ப நான் உனக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கறதானக்கா அர்த்தம். அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, நான் உன்கிட்ட விஷயத்த சொல்றத பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை சந்திரா. ஆனா அதுவே யாருக்காவது தெரிய வந்து இந்த கல்யாணம் நிக்கிற மாதிரி ஆகிருச்சுன்னா நான் என்ன பண்றது? அப்ப சந்திரா கேக்குறாங்க, சரி, அப்ப உனக்கு அந்த மகேஷ் மாயா பத்தின உண்மை ஏற்கனவே தெரியுமாக்கா?
சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருப்பா, எனக்கு அவங்கள பத்தின உண்மை ஏற்கனவே தெரியும். அப்ப சந்திர கேக்குறாங்க, ஏன்க்கா என்னகிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லல? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உன்கிட்ட நான் இந்த விஷயத்த பத்தி சொன்னா நீ ரொம்ப பதட்டப்படுவ, இந்த கல்யாணத்தை கூட நிப்பாட்டிடுவ. நீ இந்த கல்யாணத்தை அவசரப்பட்டு நிப்பாட்டினா என்ன நடக்கும்? இந்த பரமேஸ்வரி காத்துக்கிட்டு இருந்தால, எப்ப அவளோட பையன் கார்த்திய என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தா, அவளுக்கு நான் வழி விடுற மாதிரி இருக்கும். அதனாலதான் நான் எதுவுமே சொல்லல. சந்திரா, இதுவரைக்கும் நான் உன்கிட்ட எந்த விஷயத்தையுமே மறைச்சதே கிடையாது. ஆனா இப்ப இந்த விஷயத்த மறைச்சதுக்கு நான் உன்கிட்ட வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த விஷயத்த இப்படியே விடு. அப்ப சந்திரா சொல்றாங்க, சரி, நீ எடுத்த முடிவு சரின்னே வச்சுப்போம். இப்ப அந்த டிரைவர் ராஜாவோட அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? இது மாதிரி அவங்களுக்கு இந்த டிரைவர் ராஜாவுக்கு கல்யாணம் ஆனது தெரியுமா? அத பத்தி ஏதாவது சொன்னானா? இதை கேட்டதும் அபிராமி சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா, இந்த விஷயத்த பத்தி நான் டிரைவர் ராஜா கிட்ட எதுவுமே கேட்கவே இல்லையே. சரி, நான் கேக்குறேன் அப்படின்னு சொன்னதோட சந்திரா சொல்றாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உனக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. இதனாலதாக்கா அந்த டிரைவர் நல்ல உன்னை ஏமாத்திட்டான். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, உனக்கு ஆரம்பத்துல இருந்தே அவனை பிடிக்காது அப்படின்னு எனக்கு தெரியும். அதுக்காக அவனை எப்ப பார்த்தாலும் நீ கெட்டவன்னு சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ பாரு, அவரு ரொம்ப நல்லவரு தான். அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத. ரேவதியோட வாழ்க்கை நல்லாதான் இருக்கும், சரியா? இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, சரி, உன் முடிவுக்கு நான் என்னைக்கு எதிர்பேத்து பேசியிருக்கேன். நீ உன் விருப்பப்படியே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்றாங்க, சரி, அந்த டிரைவரை கூப்பிட்டு அவங்க அம்மா வர சொல்லு, அது போதும். இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரியும் சரி நான் கேக்குறேன் அப்படின்ட்டு நேரா டிரைவர் ராஜா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. சொல்லுங்க மேடம். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, டிரைவர் ராஜா, உங்க அம்மாவுக்கு உனக்கு கல்யாணம் ஆனது தெரியுமா? அப்ப கார்த்தி நேரா சந்திராவை பாக்குறாரு. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, டேய், இப்ப நீ சொல்லிதானே ஆகணும். அப்ப கார்த்தி சொல்றாரு, தெரியும் மேடம். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, தெரியும்னா அவங்க வந்து உனக்கு ஆசீர்வாதம் பண்ணா நல்லா இருக்கும்ல, ஏன்பா இன்னும் நீ இங்க கூப்பிடாம இருக்க? சந்திரா சொல்றாங்க, ஆமா, எதுக்காக உங்க அம்மாவை இங்க கூப்பிடாம இருக்க? ஏன் உங்க அம்மாவை பத்தின உண்மை ஏதாவது தெரிஞ்சிரும்னு பயப்படுறியா? அப்ப கார்த்தி சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. அப்ப சந்திரா சொல்றாங்க, அப்புறம் ஏன் உங்க அம்மாவை இங்க கூப்பிடுறதுக்கு நீ பயப்படுற? இப்பயே போன் பண்ணி உங்க அம்மாவை கூப்பிடு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா டிரைவர் ராஜா, நீரா உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி கூப்பிடுங்க. உங்க அம்மாவோட ஆசீர்வாதம் இருந்தாலும் நல்லது தானே. ஏற்கனவே ரேவதி, துர்கா எல்லாரும் பாத்திருக்காங்க. ஆனா நான் மட்டும் உங்க அம்மாவை பார்க்கவே இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் பத்திரிக்கை கொடுக்க போகும்போது கூட உங்க அம்மா ஏதோ ஆஹ் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால என்னால கவனிக்க முடியல. ஆனா இப்ப வந்துட்டு உங்க அம்மாவை பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீ கூப்பிடுப்பா. உங்க அம்மா கிட்டயும் ஒரு சில விஷயங்கள் பேசணும். ஏன்னா ஒரு பெத்த தாய்க்கு தெரியாம இந்த மாதிரி கல்யாணம் முடிச்சது ரொம்ப தப்பு இல்ல. உங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதனாலதான்ப்பா சொல்றேன். இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, அக்கா, என்னக்கா யாரார்கிட்டயோ போயிட்டு மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்ற? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, இத பத்தி உனக்கு தெரியாது. பெத்த தாய்க்கு தெரியாம இந்த மாதிரி கல்யாணம் பண்றது ரொம்ப தப்பு இல்லையா? அதனாலதான் நான் எப்படியாவது அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றேன். இது கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, ஓ அப்படியா, சரி அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி சொல்றாரு, சரி மேடம், நான் அம்மாவுக்கு போன் பண்ணி பாக்குறேன் அப்படின்ட்டு நேரா அபிராமிக்கு போன் பண்றாங்க. கோவில்ல பரமேஸ்வரியும் நம்ம அபிராமியே இருக்க. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, என்னது கார்த்தி போன் பண்றானா? அபிராமி சொல்றாங்க, ஆமாமா, கார்த்தி போன் பண்றான், என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு போன் அட்டன் பண்றாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா, நான் கார்த்தி பேசுறேன், இது மாதிரி உங்களை அத்தை பாக்கணும்னு சொல்றாங்க, வரீங்களா? அபிராமி சொல்றாங்க, என்னப்பா திடீர்னு இப்படி சொல்ற? என்ன பார்த்தா கண்டிப்பா அண்ணி கண்டுபிடிச்சிருவாங்களே. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருமா, அதாம எனக்கும் பயமா இருக்கு. அதுக்கு அபிராமி சொல்றாங்க, சரிப்பா, நான் வரேன் அப்படின்னு சொல்ல. அப்ப சாமுண்டீஸ்வரி டக்குன்னு போனை வாங்கி, ஹலோ, நான் தான் ரேவதியோட அம்மா சாமுண்டீஸ்வரி பேசுறேன். இந்த மாதிரி உங்க பையனோட கல்யாணத்தை உங்க விருப்பம் இல்லாம உங்ககிட்ட எந்த முன்னறிவிப்பும் இல்லாம நடத்தினது ரொம்ப தப்புதான். இருந்தாலும் என் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுதான். நீங்க நேரடியா வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப தேவை. இதை கேட்டதும் அபிராமி சொல்றாங்க, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. பரமேஸ்வரி கேக்குறாங்க, என்ன அபிராமி, உடனே வரேன்னு சொன்ன, எங்க போற? அபிராமி சொல்றாங்க, அம்மா, வேற எங்க, அண்ணிய பாக்குறதுக்காக அண்ணி வீட்டுக்கு தான் போறேன். பரமேஸ்வரி இதை கேட்டதும் அதிர்ச்சியாகி, ஏனாச்சியா, என்ன பேசுற? அங்க மட்டும் நீ போனேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா அவ உன்னை சும்மா விட மாட்டான், ஒரு வழி ஆக்கிருவா. இதை கேட்டதும் அபிராமி சொல்றாங்க, அம்மா, நான் எப்படியாவது போய் தாமா ஆகணும்.
வேற வழி இல்ல. ஏன்னா நான் வரேன்னு சொல்லிட்டேனே. நான் வரலன்னு சொன்னா அதுவே கார்த்திகே ஒரு சந்தேகம் வரும்ல. அதனாலதான் நான் எப்படியாவது போகணுமே. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, ஒரு சின்ன வயசுலதான் அவ பாத்திருக்கா. அதுக்கப்புறம் அவ உன்னை பார்க்கவே இல்லை. அதனால நீ எதுக்கும் கவலைப்படாம போ. என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். இதை கேட்டதும் அபிராமியும் சரிம்மா, நான் போகாம இருந்தாதான் கார்த்தி மேல எல்லாரும் சந்தேகப்படுவாங்க. ஆனா இப்ப போனோம்னா யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. சரி ஓகே, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்புறாங்க வீட்டுக்கு. பழைய மாதிரி பழைய புடவையை கட்டிக்கிட்டு கையில ஒரு கட்டவை எடுத்துக்கிட்டு ஒரு ஆட்டோல போறாங்க நம்ம அபிராமி. அப்ப பரமேஸ்வரி நேரா முருகன்ட்ட போயிட்டு, அப்பா முருகா, நீதாப்பா எப்படியாவது என் அபிராமிய காப்பாத்தணும். அபிராமி பத்தின விஷயம் சாமுண்டீஸ்வரிக்கு தெரியக்கூடாது. சாமுண்டீஸ்வரி அபிராமிய பார்த்ததோட கண்டுபிடிச்சிருவா. நீதான்ப்பா காப்பாத்தணும். அப்ப முருகன் டக்குன்னு வராரு. வந்துட்டு, என்ன பரமேஸ்வரி, கல்யாணம் முடிஞ்சிட்டு அமைதியா இருப்பேன்னு நினைச்சேன், இன்னும் புலம்பிக்கிட்டே இருக்கியே. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, என்ன முருகா பண்றது, என் வீட்டுல நடக்கிற பிரச்சனை அப்படி. அந்த நாச்சியா இருக்கால, அந்த சாமுண்டிச்சேரி இருக்கால, அவ கார்த்தியோட அம்மாவை பாக்கணும்னு ரொம்ப பிடிவாதத்துல இருக்கா. இப்ப அபிராமி மட்டும் போகாம இருந்தா கண்டிப்பா கார்த்தி மேல எல்லாருக்கும் சந்தேகம் வரும். இவன் ஏதோ தப்பானவன் அப்படின்னு சந்தேகம் வரும். அப்ப கார்த்தியை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அபிராமி வரேன்னு சொல்லிட்டா. இப்ப எப்படியாவது அபிராமி தப்பிக்கணுமே. முருகா, நீதான் எப்படியாவது உதவி செய்யணும். உடனே முருகா சொல்றாரு, சரி உனக்கு உதவிதானே வேணும், நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, அங்க போனதோட யாருனாலையுமே அந்த அபிராமிய கண்டுபிடிக்க முடியாது. அதனால நீ கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன். இதை கேட்டதோட நம்ம பரமேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்பட்டு, முருகா, நீ எங்க என்ன கைவிச்சியோன்னு நினைச்சேன். நல்ல வேலை, எனக்கு நீ நல்ல உதவி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கை எடுத்து கும்பிடுறாங்க. அப்பதான் முருகன் சொல்றாரு, இங்க பாரு பரமேஸ்வரி, இன்னும் நிறைய பேர் இருக்காங்கல்ல, நிறைய பேருக்கு நான் உதவி பண்ணணும்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இனிமே என்ன கூப்பிடாத. நீதான் பாத்துக்கணும். நீ நினைச்ச மாதிரி நான் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுத்து முடிச்சிட்டேன். இனிமே நீதான் இந்த குடும்பத்தை பாத்துக்கணும். குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கிற பொறுப்பு உன் கையில. இதை கேட்டதும் பரமேஸ்வரியும், சரி முருகா, இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதோட முருகனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போறாரு. அதுக்கப்புறம் முருகன் மறைஞ்சு போனதோட பரமேஸ்வரி கை எடுத்து கும்பிட்டு, முருகா, இனிமே எனக்கு எந்த பயமும் இல்ல அப்படின்னு கை எடுத்து கும்பிடுறாங்க. அப்புறம் சாமுண்டீஸ்வரி, சந்திரா, ரேவதி எல்லாரும் இருக்காங்க. அப்ப ரோகிணி கேக்குறாங்க, அம்மா யாரம்மா வரா? எல்லாரையுமே ஹால்ல வந்து வெயிட் பண்ண சொன்னீங்க, அப்படி யாரு வரா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, வேற யாரு, நம்ம டிரைவர் ராஜா மாப்பிள்ள இருக்காருல்ல, அவரோட அம்மா தான் வராங்க. அப்ப ரோகிணி கேக்குறாங்க, அவங்க வர்றதுக்காக இவ்வளவும் நீங்க தயார் பண்ணி வச்சிருக்கீங்க? இதெல்லாம் அவசியமே இல்ல. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரோகிணி, இந்த மாதிரி எல்லாம் ஒருத்தரை அவமானப்படுத்தி பேசக்கூடாது, சரியா? அப்ப ரோகிணி சொல்றாங்க, அம்மா அவங்களே பாக்குறதுக்கு வேலைக்காரவங்க மாதிரிதான் இருந்தாங்க. பரவாயில்ல, நம்ம வீட்டுல கூட ஒரு வேலைக்காரி இல்ல, அவங்கள வேலைக்காரியா வச்சுக்கலாம். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏ ரோகிணி, வயசுக்கு கொஞ்சம் மரியாதையா பேசு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, அம்மா நான் என்ன தப்பா பேசினா? அவங்க அப்படித்தான் இருந்தாங்க. இதை கேட்டதும் நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, வயசுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து பேசு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரோஹிணி இருக்காங்கல்ல, அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க. சந்திரன் கேக்குறாங்க, அக்கா என்னக்கா இது, முதல்லயே வரேன்னு சொன்னாங்க, இன்னும் வரல, என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? நம்ம அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கணுமா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அவங்க ரொம்ப ஏழை. அவங்க நம்ம மாதிரி எல்லாம் கிடையாது. கார்ல வரவங்க எல்லாம் கிடையாது, ஆட்டோல வந்து இறங்குவாங்க, சரியா? இல்ல நடந்து வராங்களோ என்னமோ. அதனால நீ இரு அப்படின்னு சொல்ல சந்திராவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்புறமா ஒரு ஆட்டோ வருது. ஆட்டோ வந்ததோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆட்டோ வந்துருச்சு போல, அவங்கதான் வராங்க போல. கார்த்தி சொல்றாரு, அம்மா தான் வந்துட்டாங்க அப்படின்ட்டு போயிட்டு அபிராமிய பார்த்து, வாங்கம்மா அப்படின்னு சொல்ல அபிராமி சொல்றாங்க, கார்த்தி, எனக்கு இப்ப கூட பயமா இருக்குப்பா, நான் இப்படியே ஓடிடவா? கார்த்தி சொல்றாரு, அம்மா இது வரைக்கும் வந்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா ஏமலதான் சந்தேகம் வரும். இதுக்குதான் சொன்னேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க, அப்புறம் பாத்துக்கலாம்னு சொன்னேன். கொஞ்சமாதி கேட்டீங்களா? நீங்க தான் பிடிவாதம் பிடிச்சி அத்தை பொண்ணுங்களை பாக்கணும்ட்டு வந்தீங்க. இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகிட்டு பாத்தீங்களா? இதை கேட்டதோட அபிராமி சொல்றாங்க, சாரிப்பா, இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கலப்பா. சரி பரவாயில்ல, நம்ம எப்படியாவது சமாளிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. சாமுண்டீஸ்வரி அபிராமிய பார்த்ததோட ஷாக் ஆகி எந்திரிக்கிறாங்க. அப்ப அபிராமிய பயத்துல நிக்க சாமுண்டீஸ்வரி அவங்கள பார்த்துட்டு, வணக்கம்மா அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. இத பார்த்ததோட அபிராமி அதிர்ச்சியாகி, ஆகா, அன்னைக்கு நம்மள அடையாளம் தெரியல அப்படின்னு நினைக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, சரி ஆட்டோவுக்கு காசு கொடுத்தீங்களா, நான் தரவா? அதுக்கு அபிராமி சொல்றாங்க, இல்லம்மா, என்கிட்ட எவ்வளவு காசு இருக்கு,
என் புள்ளதான் கொடுப்பான் அப்படின்னு சொன்னதோட சாமுண்டி சரி நம்ம கார்த்தியை பார்த்து இங்க பாருங்க மாப்பிள்ள காசை கொண்டு போய் ஆட்டோக்காரர்கிட்ட கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னதோட கார்த்தி நினைக்கிறாரு அம்மா அங்க இறங்குனது ஃபாரின் கார்ல ஆனா ஆட்டோல வந்து இறங்குறாங்கன்னு அம்மாவுக்கே காசு கொடுக்குறீங்களா அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. கொண்டு போய் காசை கொடுத்துட்டு கார்த்தி இங்க வராரு. வந்ததோட சாமுண்டீஸ்வரி அபிராமிய பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அம்மா உங்க அனுமதி இல்லாம நான் வந்துட்டு உங்க பிள்ளையோட கல்யாணத்தை நடத்தினது ரொம்ப தப்பு. அதனால உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்கு அபிராமி சொல்றாங்க இங்க பாருங்கம்மா நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? நடந்தது எல்லாம் நன்மைக்குதான். ரேவதி மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அப்ப அபிராமி சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க உங்க பையன் மாதிரி ஒரு பையன் கிடைச்சதுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து ரேவதி மாப்பிள்ள 2 பேருமே அம்மாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. இதை கேட்டதும் கார்த்தி பக்கத்துல வராரு. ரேவதி வரல. சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து வா ரேவதி அப்படின்னு சொன்னதோட ரேவதி அங்கேருந்து வராங்க. வந்துட்டு அபிராமியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்புறமா ரோஹிணி சொல்றாங்க அதான் ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணியாச்சுல நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க சரி வீட்டுல யாராரு இருக்கா? அபிராமி சொல்றாங்க வீட்டுல நானும் அவரு மட்டும்தான். அவரு எங்கேயாவது கூலி வேலைக்கு போயிடுவாரு. நான் மட்டும்தான் வீட்டுல இருப்பேன். அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க இங்க பாருங்க அவரு எங்கேயாவது வேலைக்கு போகட்டும், நீங்க இங்கேயே தங்குங்களேன், எங்களுக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும்ல. இது கேட்டதோட அபிராமி சொல்றாங்க சரிங்கம்மா நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. கார்த்தி இதை கேட்டுட்டு ஷாக் ஆகுறாரு. அப்ப ராஜராஜா அபிராமிய பார்த்ததோட சந்தோஷப்படுறாரு. ஏன்னா அவ தங்கச்சிய பார்த்துட்டு. சாமுண்டீஸ்வரி ராஜராஜாவை பார்த்து என்னங்க என்ன முதல்ல இருந்து இவங்களையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ராஜராஜா சொல்றாரு எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா எப்படி இருப்பாளோ அதே மாதிரி இருக்காங்க. இது கேட்டதும் சாமுண்டீஸ்வரி முறைக்கிறாங்க இங்க பாருங்க உங்களுக்கு தங்கச்சி எல்லாம் யாருமே இல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவளை பத்தி இனிமே பேசவே கூடாது. இது கேட்டதும் ராஜராஜா அதிர்ச்சி ஆகுறாரு. அபிராமியும் ஷாக் ஆகுறாங்க. அப்புறமா ரோகிணி சொல்றாங்க அம்மா எனக்கு செமையா பசிக்குது, எனக்கு ஏதாவது சாப்பாடு வேணும். ஏன் இந்த டிரைவர் ராஜாவை வந்து நீங்க இங்க வந்து வேலைக்காரனா வச்சிருந்தீங்களோ அதே மாதிரி அவங்க அம்மா வந்துட்டு கிச்சன்ல போய் வேலை பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னதோட நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க ஏய் என்ன இப்படி பேசுற, அவங்க இந்த வீட்டோட சம்மந்தி. அப்ப சந்திரா சொல்றாங்க சம்மந்தியா இருக்கட்டும், ஆனா இங்க வந்துட்டு ஓசில எல்லாம் சாப்பிட முடியாது, கிச்சன்ல போயிட்டு வேலை பார்க்க சொல்லு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க என்ன பேசுற சந்திரா? அப்பதான் அபிராமி சொல்றாங்க இங்க பாருங்க எனக்கு போயிட்டு கிச்சன்ல வேலை பாக்குறதுனால எந்த வித பிரச்சனையும் இல்ல, நான் போயிட்டு வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சோ இத பாத்துட்டு கார்த்தி ரொம்ப வருத்தப்படுறாரு. சோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும். இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.